பியூரான அலோவேரா ஜெல் வந்து நீங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஜெல் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். ஹேருக்கு, ஃபேஸ்க்கு எங்க வேணா நம்ம யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளவு கிரே ஹேர் இருக்கோ அது தகுந்த மாதிரி கொஞ்சமா எடுத்துக்குங்க. நார்மல் வாட்டர் தான், கட்டிலாம் இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் கிரே ஹேர் இருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் பிளைன் வாட்டர்ல வாஷ் பண்ணிக்கணும். உங்க ஹேர் வந்து நேச்சுரல் பிளாக் கண்டிப்பா தெரியும். மஞ்சிஸ்தா, சித்திரத்தை, லோதர்பட்டை, கஸ்தூரி மஞ்சள், தாண்டிக்காய், கோரக்கிழங்கு, கிச்சிலி கிழங்கு, கருப்பு வெட்டிவேர், வெள்ளை வெட்டிவேர், முகத்துல என்ன விதமான பிரச்சனை இருந்தாலும் இதை ரெடி பண்ண இந்த ஆயில் நம்ம யூஸ் பண்ணிட்டு வரும்போது கம்ப்ளீட்டாவே கியூர் ஆயிடும். dandruff pack brother ஒரு 2 டே சிட்டிங்ஸ்ல வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு பொடுகுலாம் போயிடும். நிறைய பேர் இந்த வந்து முகத்துல இருக்க இந்த மீச முடியால ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டு இருப்பாங்க. இது வந்து நம்ம ஃபேஸ் வேக்ஸ்னு சொல்லுவோம். இந்த அப்பர் லிப்ஸ், இந்த மாதிரி சின்ல எல்லாம், இந்த ஓரத்துல இருக்கு அந்த இடத்துல நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட ஹேர்லாம் வந்து சூப்பரா ரிமூவ் ஆயிடும். சரி, 3 கலர்ல வச்சிருக்கீங்களா? இது என்னது பிரதர்? நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி பிளாக் கலர் ஹேர் டை பிடிக்கும், அவங்க இந்த டை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில பேருக்கு பிரவுன் பிடிக்கும், அவங்க இந்த கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில பேருக்கு பர்கண்டி கலர் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க, சோ அவங்க இந்த கலர் யூஸ் பண்ணிக்கலாம் பிரதர். ஓகேங்க. இப்போ மார்க்கெட்ல நிறைய டை ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது, அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசங்க பிரதர்? மார்க்கெட்ல கிடைக்கிற டை வந்து நீங்க யூஸ் பண்ணாலே தெரியும் உங்களுக்கு. ஒரு தடவை அந்த டை யூஸ் பண்ணும்போதே கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிக்கும், நிறைய சைடு எஃபெக்ட் வரும், இச்சிங் ப்ராப்ளம், நிறைய மெடிக்கல் இஷ்யூ வந்து நிறைய ஃபேஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம ஹேர் டை வந்து மோஸ்ட்லி அப்படி இருக்காது. 100% இருக்காதா அப்படின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா வந்து ஒரு சில பேருக்கு பர்சனலா ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்களெல்லாம் அவாய்ட் பண்ண முடியாது. மற்றபடி நார்மலா இருக்கிறவங்க இந்த ஹேர் டை யூஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது, எந்த சைடு எஃபெக்டும் இல்லாத யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி அப்ளை பண்ணுங்க பிரதர்? இது ரொம்ப ஈஸி பிரதர். உங்களுக்கு எவ்வளவு கிரே ஹேர் இருக்கோ அது தகுந்த மாதிரி கொஞ்சமா எடுத்துக்குங்க. ஓகேங்களா? கொஞ்சமா எடுத்துட்டு நார்மல் வாட்டர் தான், வேற எதுவுமே வேண்டாம். நார்மல் வாட்டர் போட்டு இந்த மாதிரி நல்லா கட்டிலாம் இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி கொஞ்சம் நார்மலா, ரொம்பவும் திக்கா இருக்கக்கூடாது, ரொம்பவும் தின்னா இருக்கக்கூடாது. இப்போ இந்த கன்சிஸ்டன்சில இருந்தா போதுங்களா? இதே கன்சிஸ்டன்சி போதும் பிரதர். இத கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதுக்கு மேல கொஞ்சம் தண்ணியா இருந்துச்சுன்னா ஃபேஸ்லலாம் படும். சோ இத கரெக்டான கன்சிஸ்டன்சி. அப்படியே அப்ளை பண்ணலாம் இல்லையா? தாராளமா அப்படியே எங்கெல்லாம் கிரே ஹேர் இருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் 30 to 45 மினிட்ஸ் 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் பிளைன் வாட்டர்ல வாஷ் பண்ணிக்கோங்க. ஷாம்புலாம் எதுவும் போட வேணாம், பிளைன் வாட்டர்ல வாஷ் பண்ணிக்கணும். உங்க ஹேர் வந்து நேச்சுரல் பிளாக் கண்டிப்பா தெரியும். இப்போ இது கிரீனா இருக்குங்களா? எப்படி பிளாக்கா மாறும்? இல்ல பிரதர், நல்லா இது இந்த மாதிரி கிரே ஹேர் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல நல்லா இந்த மாதிரி நல்லா வடுகு எடுத்து நல்லா எங்கெல்லாம் இருக்கோ அப்ளை பண்ணிட்டு ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே விட்டணும் பிரதர். 30 to 45 மினிட்ஸ் கூட அப்படியே விட்டணும். 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் அப்படியே விட்ட உடனே நார்மல் பிளைன் வாட்டர்ல தான் வாஷ் பண்ணணும். ஷாம்பு எல்லாம் போட வேணாம். பிளைன் வாட்டர்ல வாஷ் பண்ணும்போது அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பா வந்து பிளாக்கா தான் தெரியும், பிரவுனாவோ வேற எந்த கலரோ தெரியாது. இந்த பிளாக் டை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா உங்க ஹேர் வந்து பிளாக்கா தான் தெரியும். குறைஞ்சபட்சம் வந்து உங்களுக்கு 15 to 20 டேஸ் வந்து சஸ்டெயின் ஆகும். 20 நாள் வரைக்கும், 15ல இருந்து 20 நாள் வரைக்கும் கலர் இருக்குங்க. இதனோட பிரைஸ் எவ்வளவு வருங்க பிரதர்? இதோட 100 கிராம் பிரைஸ் வந்து எம்ஆர்பி வந்து 350 பிரதர். இந்த பேக் வந்து 4 to 5 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு தடவை கலர் பண்ணீங்கன்னா 15ல இருந்து 20 டேஸ் வரைக்கும் இருக்கும். ஓகே. அண்ட் இது இப்போ பல்கா வாங்குனாங்கன்னா அவங்களுக்கு 350 ரூபாய் தானா? இல்ல பிரதர், பல்கா எடுக்கும்போது ஒரு பேக் வந்து 214 கொடுக்குறோம். ஒரு மினிமம் ஒரு 10 பேக் மேல எடுத்தாலே 10 பேக் எடுத்தாலே ஒரு பேக் வந்து 214 கொடுக்குறோம். ஓகே. சோ இப்போ பிசினஸ் பண்றதுக்கு ஒரு சிலர் கேட்பாங்க, அவங்களுக்கும் கண்டிப்பா அவங்க லூஸ்ல ரீபிராண்டிங் கேக்குறாங்க, அவங்களோட பிராண்ட் போட்டுக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி பேக்கிங் வேணாம், 20 கிராம் பேக் 50 கிராம் பேக் வேணும்னு கேக்குறாங்கனாலும் நம்ம மொத்தமா வந்து 5 கிலோ 10 கிலோ அந்த மாதிரி கொடுத்துருவோம். அவங்க அதை ரீபிராண்டிங் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஜென்ஸ் அண்ட் வந்து லேடிஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாங்களா? ஆமா பிரதர், எல்லாருமே ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். யார் வேணா யூஸ் பண்ணலாம். அக்கா, தட்டுல ஏதோ வச்சிருக்கீங்களா? இதெல்லாம் என்னதுங்க பிரதர்? இது ஃபுல்லாவே வந்து மஞ்சிஸ்தா, சித்திரத்தை, லோதர்பட்டை, கஸ்தூரி மஞ்சள், தாண்டிக்காய், கோரக்கிழங்கு, கிச்சிலி கிழங்கு, கருப்பு வெட்டிவேர், வெள்ளை வெட்டிவேர், ஒட்டுரசு செந்தூரம், இந்த மாதிரி ஃபுல்லாவே வந்து இந்த நேச்சுரல் இன்கிரீடியன்ட் தான் பிரதர். சரி, இதை வச்சு என்ன பண்ணுவீங்க? இதை வச்சு நம்ம வந்து முகத்துல நிறைய பேருக்கு பிக்மெண்டேஷன் இருக்கும் பாத்தீங்களா? பிக்மெண்டேஷன், பிம்பிள் இஷ்யூ, அந்த மாதிரி முகத்துல என்ன விதமான பிரச்சனை இருந்தாலும் இதை ரெடி பண்ண இந்த ஆயில் நம்ம யூஸ் பண்ணிட்டு வரும்போது கம்ப்ளீட்டாவே கியூர் ஆயிடும் பிரதர். இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணுங்க? இது ஈஸி தான் பிரதர். இது நைட்ல தூங்க போறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணிட்டு கொஞ்சமா எடுத்து இந்த மாதிரி
ஓகேங்களா. இது ரோல் ஆன் பாட்டிலில் தான் வரும். இந்த மாதிரி எடுத்துட்டு நல்லா ஜென்டிலான மசாஜ் கொடுத்துட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுடணும். ஓவர் நைட் விட்டுட்டு மார்னிங் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். எவ்வளோ நாளில் ரிசல்ட் இருக்குங்க? இது வந்து கன்ஃபார்மாக உடனே எல்லாம் தெரியாது பிரதர், ஸ்லோவாக தான் தெரியும். குறைஞ்சபட்சம் ஒரு 6 மந்த்ல தான் வந்து உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, அந்த பிக்மெண்டேஷன் இருக்கவங்க தாராளமாக யூஸ் இது என்ன பிரைஸ் வருங்க அந்த டப்பா? இது வந்து 290 வரும் பிரதர். 290. ஓகேங்க. ஒரு டப்பா எவ்வளோ நாளைக்கு வருங்க? இந்த டப்பா வந்து நீங்க சிங்கிள் பர்சன் யூஸ் பண்ணா கண்டிப்பா 1 மந்த் வரையும் யூஸ் பண்ணிக்கலாம். 1 மந்த். ஆமா, இது ரோல் ஆன்ல கொடுத்துருவோம். சோ 1 மந்த் வரையும் கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 to 3 டிராப்ஸ் எடுத்தாலே போதும். நிறைய வேணாம், ஏன்னா நம்ம நிறைய இன்கிரிடியன்ட் ஆட் பண்ணிருக்கோம். கொஞ்சமா எடுத்து நைட்ல அப்ளை பண்ணாலே போதும். ஓகே. இந்த பொட்டில என்ன வச்சிருக்கீங்க பிரதர்? இதுல வந்து நம்ம dandruff பேக் பிரதர், வேப்பிலை பவுடர், வெந்தய பவுடர், நெல்லிக்காய் பவுடர், ஹென்னா பவுடர், அதுக்கப்புறம் வந்து நிறைய பொடுதலை பவுடர், இந்த மாதிரி நேச்சுரல் இன்கிரிடியன்ட் போட்டு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் பிரதர். இப்போ இத வந்து ஹேருக்கு அப்ளை பண்ணோம்னா அந்த பொடுகு போயிடும். ஆமா, ஒரு 2 சிட்டிங்ஸ்ல வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு பொடுகுலாம் போய்டும். 2 சிட்டிங்ஸ்லயா? ஆமா, கண்டிப்பா ஸ்டார்டிங் dandruff தான் 2 சிட்டிங்ஸ்ல போய்டும். கொஞ்சம் ஹெவியா இருக்குன்னா ஒரு 3 to 4 டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டு வரும்போது கம்ப்ளீட்டாவே இது கிளியர் ஆயிடும். ஓகே, இது எப்படி அப்ளை பண்ணுங்க? இது கொஞ்சமா எடுத்து தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தலையில போட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு யூஸ் பண்றோம்னா அடுத்து எப்ப யூஸ் பண்ணலாம்? உடனே அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த 2 டைம்லயே ஓரளவுக்கு ரிசல்ட் கண்டிப்பா ரிசல்ட் தெரியும் பிரதர். ஓகேங்க. இது எந்த ஜெனரல்லாம் யூஸ் பண்ணலாம்? என்ன ஏஜ் வரைக்கும்? சின்ன குழந்தைங்க ஒரு 4 வயசு 5 வயசு குழந்தைங்கல இருந்து பெரியவங்க 80 ஏஜ் கூட யார் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். யூனிசெக்ஸ் தான். யூனிசெக்ஸ் தான், both men and women யூஸ் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி பேக்ல வரும் இது? இந்த பேக் வந்து இந்த மாதிரி பேக்ல வரும் பிரதர். இந்த ஒரு பேக்க வந்து குறைஞ்சபட்சம் கொஞ்சம் லென்த்தி ஹேர் இருந்தா பரவாயில்ல, கொஞ்சம் நார்மல் ஹேர் இருக்கவங்க 10 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். dandruff கிளியர் ஆனாலே நம்மளுக்கு ஹேர் ஃபால் அந்த இச்சினஸ்லாம் வந்து ரெடியூஸ் ஆனாலே நம்மளுக்கு பாதி ப்ராப்ளம் கிளியர் ஆன மாதிரி இருக்கும். ஓகேங்க. இது தவிர வேற என்ன ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கீங்க நம்ம கிட்ட? அதை விட ஃபாஸ்ட் மூவிங் பாத்தீங்கன்னா கோகனட் மில்க் ஷாம்பு பிரதர். இது என்ன சிஸ்டர் இது? இது வந்து ஃபுல்லாவே வந்து நம்ம வெறும் தேங்காய் பால் இருக்கு பாத்தீங்களா, பூந்தி கொட்டை. இது ப்ராசஸிங் வந்து ரொம்ப லென்த்ன்றதுனால இப்போதைக்கு காமிக்க முடியல. இந்த பூந்தி கொட்டை, இந்த ஃபிளக்ஸ் சீட் சொல்லுவோம் பாத்தீங்க, ஆளி விதை, இதெல்லாம் நம்ம ஓவர் நைட் சோக் பண்ணிட்டு அதை தனியா எடுத்து வச்சுட்டு தேங்காய் பால் அரைச்சு ஊத்தி இந்த ஷாம்பு ரெடி பண்றோம் பிரதர். சூப்பரா இருக்கும், நல்ல ஷைனிங்கா இருக்கும். கண்டிஷனர் போடணும்ன்ற அவசியமே கிடையாது. ஃபுல்லான நேச்சுரல் இன்கிரிடியன்ட்ல எந்த கெமிக்கலும் ஆட் பண்ணாத நம்ம வீட்லயே ரெடி பண்ற ஷாம்பு. ஓகே, சோ ஒன்ஸ் ஒரு டைம் ட்ரையல் பார்த்துட்டு கூட மறுபடியும் கண்டினியூஸா தாராளமா வாங்கிக்கலாம் பிரதர். இது வந்து அலோவேரா ஜெல். உங்களுக்கு பியூரான அலோவேரா ஜெல் வந்து நீங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஜெல் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். இது ஹேருக்கு, ஃபேஸ்க்கு, எங்க வேணா நம்ம யூஸ் பண்ணலாம். இப்ப இருக்கிற சம்மருக்கு வந்து சும்மாவே இது வெளியில அப்ளை பண்றோம். நல்ல சன்ஸ்கிரீன் கிரீம் மாதிரி இருக்கும். இது ஹேருக்கும் நல்ல ஷைனிங் கொடுக்கும், நம்ம ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணாலும் சன் டேன்ல இருந்து நம்மளுக்கு நல்லா பிரிவென்ட் பண்ணி கொடுக்கும். both hair and skinக்கு யூஸ் பண்ணலாம். both hair and skinக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கேக்குறாங்க அப்படினா கொரியர் பண்ண முடியுமா? எல்லாரும் ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் பண்ணிட்டு இருக்கோம் பிரதர். எங்க வேணா நம்ம கொரியர் பண்ணலாம். ஓகே, வித் ஷிப்பிங் சார்ஜ் தகுந்த மாதிரி நம்மளுக்கு எங்க வேணா நம்ம கொரியர் பண்ணிடலாம். நிறைய பேர் இந்த வந்து முகத்துல இருக்க இந்த மீச முடியால ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டு இருப்பாங்க. சோ இந்த பேக் ஓகேங்களா, இது வந்து நம்ம ஃபேஸ் வேக்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஃபேஸ் வேக்ஸ் கொஞ்சமா எடுத்து ஹனி, தேன் இருக்கு பாத்தீங்களா, தேன்ல நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த அப்பர் லிப்ஸ், இந்த மாதிரி சின்ல இந்த ஓரத்துல அந்த இடத்துல நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட ஹேர்லாம் வந்து சூப்பரா ரிமூவ் ஆயிடும். மறுபடியும் வளராது. ஆமா, ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வரணும். குறைஞ்சபட்சம் ஒரு 6 மந்த் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா பெர்மனன்ட்டாவே இந்த ஹேர் growth வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடும். ஓகே சிஸ்டர், இவ்ளோ ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் என்ன கம்பெனி நேம்ல பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம வந்து 7 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம் பிரதர். ஃபுல்லாவே லேப் சர்டிபிகேட், MSME ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே ப்ராப்பரா எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஒரு 7 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம். கம்பெனி நேம் வந்து LR ஹெர்பல்ஸ். LR ஹெர்பல்ஸ். ஓகேங்க. அண்ட் இப்போ வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கேக்குறாங்க அப்படினா அவங்களுக்கு கொரியர்ன்றது பண்ணி வைக்க முடியும். ஆல் ஓவர் இந்தியா வந்து நம்ம ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்கோம். எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் எந்த ஸ்டேட்ல யார் கேட்டாலும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கான சார்ஜஸ் தனியா வரும். அதுக்கான சார்ஜஸ் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்க குவாண்டிட்டி நிறைய எடுத்தோம்னா நம்ம ஃப்ரீயும் பண்ணி கொடுக்குறோம். கொஞ்சம் கம்மியா எடுத்தாலும் டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்களுக்கு கொரியர் சார்ஜ் உண்டு. சூப்பர் சிஸ்டர். சோ நம்ம இங்க இருக்கும்போது எந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்களோ சேம் ரெஸ்பான்ஸ் நம்ம வியூவர்ஸ்க்கும் கொடுக்கணும்னு கேட்டுக்கோங்க. கண்டிப்பா பிரதர். ஓகே, ரொம்ப நன்றிங்க.